நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/5/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவின் பிடியில் வேறு இருக்கார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இடர்பாடுகள், இன்னல்கள், பின்னடைவுகள் ஏற்படலாம். ஏன்னா ராகு பலம் பொருந்திய கிரகம். என்னதான் இருந்தாலும் செவ்வாய்க்கு அங்கே மவுஸ் கம்மி தான். செலவினங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறார். சிறப்பு என்று சொன்னாலும் அவரும் சனி பார்வையில் இருக்கிறார். பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2ல் குரு இருக்கார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு வந்தாச்சுன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும் தானே. பண வரவு, தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு தானே. அப்போ இந்த குரு பகவான் இந்த மேஷ ராசிக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழல், நல்ல கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக உன்னத நடை, ராஜநடை போடக்கூடிய காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்துச்சு. இப்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 5ஆம் இடத்தை சனி பார்த்தால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சந்தோஷ குறைவு ஏற்படும். அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். மற்றபடி சந்தோஷ குறைவு நிச்சயமாக இந்த வாரம் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்த்திருந்தார். இப்போ 7ஆம் இடத்தை கிரகங்கள் சுக்கிரன் 7 சுக்கிரன் பார்க்குறார். அப்போது ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 8ஆம் இடத்தை சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அசிங்கம், அவமானங்கள் ஏற்படணும்னு விதி இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சமாளித்து கொள்வீர்கள். அதனால் மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. கடன்கள் வசூலாகும். உங்களுக்கு வேலை தொழில் பண்ணுற இடத்துல சில பேர் காசு ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருப்பாங்க, பேலன்ஸு. அதெல்லாம் இப்போ தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்கு, அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். எந்த நிறுவனத்தில் சேரணுமோ அந்த நிறுவனத்துக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை
உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தொழில் பண்ண சொன்னார்னா தொழில் பண்ணலாம். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். 11ஆம் இடத்து அதிபதி சனி 11இல் நல்ல ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். சூப்பர். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பூமிக்கு அடியில், அதாவது நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவுகள், அந்த இரும்பு சார்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய சாதாரண லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய காலகட்டம். தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஒரு அன்னோன்யம் ஏற்பட்டு தொழிலாளிகள் மிக சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம். அதில் குறிப்பாக அந்த டிரைவர் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தால் அவங்களுக்கும் இந்த வேறு இந்த இரும்புங்க வாங்குகிறாங்க இல்லையா, பேப்பரு, பழைய இரும்பு காகிதம் இதெல்லாம் வாங்குகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூட தொழில் நல்லா சிறப்பாக செல்லும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலம் செலவினங்கள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. செலவினங்கள் தேக ஆரோக்கியம் மூலமாக கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல், அது நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் கிளைமேக்ஸ் அது பெரிய விஷயம் என்னன்னா, அந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, வேலையில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, நல்ல இரட்டிப்பு சம்பாத்தியம், இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். ராகு 12 இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை, பண வரவு, குடும்ப நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக அமையப்போகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இது நாள் வரைக்கும் குரு பகவான் 12ல் இருந்து பயங்கர செலவினங்கள் ஏற்பட்டு, இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார, ஜென்மத்துக்கு வந்தால் நல்லது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பாருங்கள், 5ஆம் இடத்தை கேது இருந்து, 5ல் கேது இருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, பூர்வீகத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உங்கள் சந்தோஷ குறைவு, இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் இப்போ அதுவே இப்போது கேது அங்கே தான் இருக்கிறார். இருந்த போதிலும் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக வரக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு, வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷம், படிப்படியாக சந்தோஷமாகிடுவீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் கடந்த காலங்களில் ஈடுபாடு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ நல்ல ஈடுபாடு, நிறைய ஈடுபாடு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கள, அவங்களுக்கு கிடைக்கும். வீடு, அதாவது பூர்வீக சொத்து பிரிச்சிக்கல அப்படின்னு சொன்னவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. சனி பார்த்துருந்தார், இப்போவும் சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை.
இப்போ அந்த கருத்து வேறுபாடெலாம் விலகி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல சந்தோஷமாக சகஜமாக மாறக்கூடிய நிலை. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். அதாவது திருமணங்கள் அதாவது தள்ளி போன பேச்சுவார்த்தை முற்றுப்பெறாத இதெல்லாம் இப்போ திருமணம் தேடி வந்து திருமணத்தில் கைகூடும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அது உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்குது. லட்சுமி கடாட்சியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதை தொட்டாலும் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. 10ஆம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு. இது நாள் வரைக்கும் எந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, அதை நிறுத்திட்டு வேறு தொழில் போகலாமா அப்படின்னு ஆசிலேஷன்லேயே இருந்திருப்பீங்க. இப்போது அதை ஸ்திரப்படுத்திப்பீங்க. இதுதான் தொழில், இதுதான் எனக்கு உத்தியோகம் அப்படின்ற ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி விடும். கண்டிப்பாக அதில் ஒரு பிடிமானத்தோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் வந்து அபிவிருத்தியாக, இல்லை தொழில் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இரும்புக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட், இந்த நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள், இரும்பு சார்ந்த தொழில், சின்ன லேத் பேட்டரியிலேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி, தொழிலாளி இரு சாரருக்கும் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கும். மற்றபடி விவசாய பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. முதல்ல 11ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக கிளம்புங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். இந்த செவ்வாய் 11ல் இருக்கிறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பு. புதன் அங்கே தான் இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை. சுக்கிரன் வந்து 12ல் இருக்கிறார். உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியங்கள் கிடைக்கும். ஆனால் செலவினங்கள் ஏற்படும். இந்த வாரம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். பெண்களுக்கு கூட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால யூட்ரஸ் ப்ராப்ளம் போன்ற மாதாந்திர பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய அமைப்பு வரும். மற்றபடி அரசியல்வாதிகள் கூட விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புலர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் பாருங்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ராகு பகவான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், உத்தியோகஸ்தானத்தில். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 11ல் இருந்த குரு பகவான் இப்போ வந்து அவர் 12க்கு வந்துட்டார். இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. அவர் எங்கெங்கே பார்க்க போகிறார் பாருங்கள். உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள்
4ஆம் இடத்தை குரு பார்த்தால் ரொம்ப ரொம்ப அற்புதங்க. வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இப்படி எந்த ஒரு அபிலாஷை இருக்கிறதோ உங்களுக்கு அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல கேது இருந்து கெடுத்திருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போவும் கேது இருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சரியாக ஆகிடும். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ அவங்க சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சரியாக போகலை. வண்டி வாகனங்கள் செலவு வச்சது. மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்தாங்க, ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. உங்கள் சுகஸ்தானமும் கெட்டுது. உங்களுக்கு பிபி சுகர் எகிரிச்சு. நீங்கள் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாரத்திலே காலி ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவுகள் வரும். அது திடீர்னு பார்த்தா ஒயர் கட் ஆகிடுச்சு, ஒயர் மாற்றணும், கேபிள் மாற்றணும். இல்லை அப்படின்னாக்கா ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், குழா உடஞ்சிருச்சு. இப்படி எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு செலவாகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். பிபி சுகர் எகிரி அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார். சனி பார்த்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்தார். இப்போ பாருங்கள், சனி இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு எதிரிகளால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது. இப்போ எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல ஒரு பணியாட்கள் கிடைப்பாங்க வேலைக்கு. கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விருப்பம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க. போகணும்னு ஒரு அமைப்பு ஜனனகால ஜாதகம் சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம். சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு 12க்கு வந்துட்டார். இந்த 7க்குடையவன் 12 அப்படின்னா 7ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அது போய் 12ஆம் இடம் வந்துட்டாருன்னா அப்போ மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மனைவியால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நண்பர்களால் கூட சில செலவினங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் இந்த வரா கடன்கள் இருக்கும் இல்லையா, உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இது எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க இவங்கெல்லாம், ரொம்ப எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவங்க தேடி கொடுப்பாங்க. வரா கடன்கள் 1-2 வசூலாகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிவனை வழிபாடு செய்யுங்க. சிவ கடாட்சத்தால் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்துல ராகு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். நம்பி தொழிலில் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். மற்றபடி
சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் இருந்து தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும். ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். சனி பார்வை இருக்கிறதால அரசியல்வாதிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு 5 சுக்கிரன் 11ல் இருக்கார். பிள்ளைகளால் அனுகூலங்கள், ஆனால் சனி பார்வை இருக்கிறது. சில தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு அது சரி செய்யக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் இந்த கடக ராசிக்கு ரொம்ப சாதகமாக வந்துட்டார். 11ஆம் இடம். இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க, அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு குரு எங்கே வந்துட்டார்? 11ஆம் இடம் வந்துட்டார். இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னு சொன்னால் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறார். பொருளாதார ரீதியாக இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பாக்கியாதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால அது தானாக நடக்கும். நமக்கு அப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும், நினைக்காத காரியமும் சூப்பராக கைகூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான நிலையை பார்க்கலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழில் ஏனோ தானோன்னு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் பார்த்தா நல்ல பணம் வரவு வரும். உத்தியோகத்திலேயே நான் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக உண்டு. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் இதெல்லாம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடத்துல குருவே இருக்கிறாருன்னா பணம் பல வகையில் வரும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அதனால் சனி 2ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பணம் நிறைய வருது, யாரோ கேட்குறாங்கன்னு கேட்குற இடத்துல கொடுத்துறாதீங்க. அவ்வளோதான். ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனால் வராது. இப்போ கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போவும் கேது பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குரு பார்க்குறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் குரு உங்களை சாதித்து காட்டப் போகிறார், சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார், இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார்.
இந்த 5ஆம் இடத்து சனி வந்து பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தது, இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வந்தது, உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. மற்றபடி இப்போது குரு பார்க்குறதால உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க, இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனைகள் ரெக்டிஃபை ஆகி சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தந்தது. இப்போ நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்லது நடக்கும். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 5 வருஷம் 10 வருஷமாக இல்லை, நாங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதுக்கு நல்ல பதில், நல்ல ரிப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பர். கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போது சகஜ நிலைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் வந்தாச்சு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க, இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். இதை சூரியனை சனி பார்க்கிறது, அதனால் உங்கள் பேச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அலுவலகமோ வெளியிலையோ இல்லை சொற்பொழிவாற்றுறீங்க, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. தந்தைக்கு இடர்பாடுகள், அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில், உத்தியோகம், ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம், பூரம், உத்தரம் முதல் பாதம் உள்ளது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கிறார், நல்லா இருக்கார், உச்சமாக இருக்கார். ஆனால் இருந்து என்ன செய்ய, சனி பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக கும்பத்தில் இருந்து. அப்போது சூரியனுக்கு சனி பகை. அப்போ உச்சம் பெற்ற சூரியனை சனி பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போ லக்னாதிபதியை சனி பார்ப்பது சரியல்ல. அதையும் தாண்டி இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பார்வை ராசிக்கு விழுகிறது. அப்போ ராசியை பார்க்குறார், ராசிநாதனை பார்க்குறார். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பின்னடைவு ஏற்படும். தேவையில்லாமல் இடத்துல நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவப்பெயர் ஏற்படலாம், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், ஏதோ ஒரு அசிங்க அவமானங்கள் கூட ஏற்படலாம். ஏன்னா ராசியை பார்க்குறார் சனி, ராசிநாதனை சனி பார்க்குறார். அதனால் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான சூழல் முதல்ல உங்களுக்கு ஏற்படாது. இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய வாக்கு வன்மை ஏற்படும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். இது நாள் வரைக்கும் கேது இருந்து குடும்பத்தை நல்லா பிரித்தார். இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும், ஞானகாரகன்னு சொல்லணும். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஞானிகளுக்கு
குருமார்களுக்கு ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கு வன்மை ஏற்படும், வாக்கு பலிதம் ஏற்படும். இதையும் தாண்டி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எப்போ இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டம் அவங்களுடைய பேச்சு சுவராசியமாக இருக்கும். மற்றவர்களால் கவரப்படும், மற்றவர்களால் பாராட்டினை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இதையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஏன்னா கேது இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம், ஒன்றும் குறை கிடையாது. அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பார்க்குறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது. இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார், இப்போ சனி பார்த்துட்ருக்கார். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது உங்களை பொறுத்த வரலையும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியம் நல்லா பார்க்கலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தது, மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிங்க. இப்போ அவங்க உடம்பு நல்லா சிறப்பாகிடும். அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும், தாய்க்கும் உங்களுக்கும். இப்போ அதெல்லாம் சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு நிலையை, ஏன்னா இப்போ பூமிகாரகன் வீடு இல்லையாது. அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடத்து அதிபதி 10க்கு வந்துட்டார். 5க்குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியப்படி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக 5 வருஷம் 10 வருஷமாக வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். இல்லை தொழில் கூட நான் 20 வருஷமாக ஒரே இடத்த பண்ணியிருந்தார் எங்கள் அப்பா, இப்போ நானும் அதான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது இடத்த மாற்ற சொல்கிறாங்க, வேறு இடம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய ஒரு நிலை. தொழிலிலும் இடமாற்றங்கள் ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலை ஏற்படும். தாராளமாக வெளிநாடு போகலாம், சம்பாதிக்கலாம். இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க, தாராளமாக போகலாம். இந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சுகவாசியாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த சிம்ம ராசிக்கு மே 6ஆம் தேதி சந்திராஷ்டமம் ஒரே ஒரு நாள், அன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 8ஆம் இடத்துல ராகு, இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இடம். மற்றவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் அங்கே போய் நின்றுடாதீங்க. ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க. உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள், உங்களுக்கு பொருள் இழப்பு, பண இழப்பு, கால அவகாசம், அதாவது தேவையில்லாத நேர இழப்பு, நேரம் விரயமாகுதல், இது மாதிரி இருந்த போதிலும் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போய் நீங்கள் அடுத்தவங்களுக்காக போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா, இல்லை சூப்பரான பலனை, அதாவது சுமாரான பலனை தருமா? பாருங்கள், இந்த கன்னி ராசிக்கு இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ சூப்பரான பலன்களை
கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. ஸ்தான பலம் குருவுக்கு பார்வை பலம் வேறு. ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக பல அற்புதங்களை தரப்போகிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்து பிரச்சனையை சந்திச்சிங்க. இப்போது கேது இருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். இந்த 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் ஞான மார்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. கோயில் குளங்களுக்கு போவீங்க, ஆலய வழிபாடு, தான தர்மங்கள் செய்வீர்கள். இது நாள் வரைக்கும் உங்களை நீங்களே தாழ்வு உணர்ச்சியாக, தாழ்வு மனப்பான்மை, உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டீங்க. ஆனால் இனி உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால அந்த ஒரு நிலை இல்லை. தன்னம்பிக்கை, தெளிவு கண்டிப்பாக ஏற்படும். அப்போது அதெல்லாம் உங்கள் தொழிலையும் உத்தியோகத்திலையும் காட்டுவீங்க. ஸ்திரமாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்து 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ பொருளாதார மேன்மை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஏற்கனவே அந்த சனி பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்தாலும் படுதோல்வி அடைஞ்சது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. இந்த பிபிஓ இது போன்ற இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைகளும் தந்தது. இப்போது சனி பார்க்குறார், ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணத்திற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். மொத்தத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி, ஒரு 9ஆம் இடம் ஒரு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இப்போ அந்த பிரச்சனைகள் ரெக்டிஃபிகேஷன் ஆகி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாம். குரு 9ல் இருக்காருங்க, சந்தோஷம் வந்தாச்சு. இனிமேல் கன்னி ராசி அன்பர்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நேரம் இது. 6ல் சனி, இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அதுவும் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். இனி பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறாங்க. இல்லை அப்படின்னா வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அப்படி ரயில்வே சர்வீஸ், பேங்க்கு, அப்படி எதை இவங்க அட்டன் பண்ணாலும் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க, எஸ்கேப் ஆகுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது. மற்றபடி 9ல் குரு, அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க,
இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கம் வராது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இல்லை 12ஆம் இடம் என்பது அயன சயன போகும் தானே. தூக்கம் வராது, டென்ஷனாக இருப்பீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி கன்னி ராசிக்கு 6, 7, 8 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7இல் இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சூப்பராக ராகு பகவான். 8இல் குரு இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பல நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையே தருமா, கெட்ட பலனை தருமானா நல்ல பலனையே வாரி வழங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ராசியை பார்க்குறார். எந்த ஒரு ராசிநாதனும் ராசியை பார்த்தா சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போவும் சனி பார்க்கிறார். பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்க்கறதால சனி பார்வை ஒன்றும் தீய பலனை தராது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோவை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தந்ததுன்னு கூட ஒரு நிலை இருந்தது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அப்படின்னு சொன்னோம். அதனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா, நான் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரும். படிக்கும் பிள்ளைகள் அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த சேர்த்து விட்டு பிள்ளைங்க நல்லா படிப்பாக அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருப்பது முழுமையான ஒரு சிவகடாட்சம். அதாவது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் மாதிரி சிவகடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. 6ஆம் இடத்து ராகு பகவான் இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும். அவங்க எங்கே போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்களா, உயர்கல்விக்கு போகிறாங்களா, உத்தியோகத்துக்கு போகிறாங்களா, கண்டிப்பாக சாதிக்க முடியும். கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள்.
கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அவங்க வந்து 10ஓட 11 இருந்த நீங்கள் இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சாதனை புரியக்கூடிய காலகட்டம் இந்த ராகு பகவான். எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிள்ளைகள், வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலைக்காக எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க்கு, ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்றபடி இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். இந்த 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 11க்குடைய சூரியன் 7ல் இருக்கிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். மூத்த சகோதரத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், இல்லை சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். இந்த 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 11ஆம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்குறார். உங்களுக்கும் எண்ணிய செயல் ஈடேறாகாது. அதாவது பிளான் படி செய்வீங்க, அது வந்து 11th ஹவரில் சக்ஸஸ் ஆகுமானா தள்ளி போகும். சக்ஸஸ் தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை. இந்த 11ஆம் இடம் வந்து எண்ணிய செயல் ஈடேறுவது. அப்போ வந்து அது ஈஸியாக அச்சீவ் ஆகுமான்னு ஆகாது, காலதாமதம் பிடிக்கும். மற்றபடி உங்களுடைய சந்தோஷம் முறியடிக்கப்படும், அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், இல்லை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், அரசாங்கத்தில் பணிபுரிய உயர் அதிகாரிகளாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 8, 9, 10 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாருங்கள், 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். குருக்கேது காம்பினேஷன், கோடீஸ்வர யோகம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். இவ்வளோ நாளாக தூக்கம் இருந்திருக்காது, இப்போ நல்லா தூங்கலாம். நீங்கள் வேலைக்கு உண்ணலாம், உறங்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார். மீனம் 5ஆம் இடம் நல்ல இடம்தான், ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார். இப்போ ராசிநாதனுடைய நிலை சரியில்லை. அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக வந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வரும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். மற்றபடி இந்த வார கிரகங்கள், அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா, சுமாரான பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலனையே தருங்க. எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூப்பருங்க. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார நிலையில் வரும் பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் ஆகி வருகிறது குருவுக்கு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகள் அந்யோன்யமாக இருப்பார்கள், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள்
சண்டை சச்சரவு எதாவது சென்று போயிருக்கலாம். ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. இதில் பாருங்கள், அங்கேருந்து ராசியை பார்க்குறார் குரு. இது நாள் வரைக்கும் குரு பலன் இல்லை, திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இல்லை, திருமணம் கைகூடி வரவில்லை இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. சனி வேறு பார்த்துட்டு இருந்தார், இப்போவும் சனி பார்த்துட்டு இருக்கார் 10ஆம் பார்வையாக. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 11ஆம் இடத்துல கேது இருந்து பல நன்மைகளை தான் செஞ்சார். ஆனால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஆனால் இப்போ அது கூட வராது, நல்லது செய்யும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 11ஆம் இடம் ரொம்ப சூப்பராகி போச்சு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. சாதாரணமாக கேதுவை குரு பார்த்தாலோ கேதுவோடு குரு சேர்ந்தாலோ கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ 11ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு இரட்டிப்பு வருமானம், உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ப்ரமோஷன், அதனால் ஒரு வருமானம், ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இது வரைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு வரலன்னு எதிர்பார்த்து காத்திருக்க இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம். 11ஆம் இடம் என்பது சந்தோஷமான ஒரு இடம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த குறையும், லாபமோடு பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள். இதனால் வரைக்கும் சனி பார்த்தார். மந்திச்சூட்டு மாதிரி இருந்தீங்க, டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டினை கூட கையில் எடுக்க முடியல. ஆனால் இப்போது குரு பார்வை கோடி நன்மை. கௌரவம், இழந்த கௌரவம், புகழை நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களால் ஆதரவு, ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும், நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். 4இல் சனி, அது வந்து சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்ய போகிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலியெல்லாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி அர்த்தாசிரம சனி பிரச்சனையை தரக்கூடும். நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். 5இல் ராகு, பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரை 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6இல் போய் உங்கள் 10 கூடிய சூரியன் இருந்து சனி பார்வை பெறுகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 10ஆம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்குறார்.
அப்போது தொழிலில் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. தொழிலில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவங்களால பிரச்சனைகள் வரலாம். அவங்க ஏளன அதாவது உங்களை ஒரு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாத, அதாவது உங்களை மதிப்பு மரியாதை கொடுக்காம உதாசீனப்படுத்தலாம், ஏளனமாக பார்க்கலாம். வேலை பார்க்குற இடத்துல அவப்பெயர் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. அதிக உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு கூட சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் உயர் பதவி, தனியார் துறையில் இருக்கிறவங்க, எல்லாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரமாக அமையும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை வழங்குமா, இல்லை சுமாரான பலன்களை வழங்கப் போகிறதா? ராசிநாதன் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அவர் போய் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போது அற்புதமான ஒரு நிலை. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை, உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். இல்லை தொழில் அமைக்கலாம், தொழில் புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், தொழில் ரொம்ப நல்லா போகும், ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் அத்தனையும் உங்களுக்கு சாஸ்வதம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் குரு பார்வை என்று சொன்னால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை அப்படின்னு சொல்லணும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 10ல் கேது இருந்தார், இப்போவும் கேது இருக்கிறார். கேது தனித்து இருக்கும் பொழுது, குரு பார்க்காத இருக்கும் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், தொழில் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ குரு பார்ப்பதால் கோடி நன்மை. கண்டிப்பாக குரு கேது காம்பினேஷன் ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம், ஸ்பிரிச்சுவல்ஸ் கொஞ்சம் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் சிறந்து விளங்கினால் உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானம் கண்டிப்பாக தானே ஆகும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பொருளாதார மேன்மை, நல்ல பணவரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து வந்தது. இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு, அது உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் நல்லா இருக்கிறதால உங்கள் வாக்கு வெல்லும், திறமை வெளிப்பாடாகும். அதனால் உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சனி பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறார். வெற்றி வாய்ப்பை பெறச் செய்வார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4ல் ராகு இருக்கலாமா? இருக்கிறார். ஒரு நல்லதும் செய்வார், ஒரு கெடுதலும் பண்ணுவார். கெடுதல் என்ன பண்ணுவார்? தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும்.
மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், அது ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணும், ரிப்பேர் செலவு பண்ணும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது கட்சியில் 20 லட்ச ரூபாயில் கொண்டு போய் விடும். ஒரு 1 லட்ச ரூபாயில் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அது 2 லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடும். அப்படி உங்களை எஸ்டிமேட் அதிகமாக ஆக்கிவிடும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிவிடும். சுகம் அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுவிடும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சொல்கிறோம். இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே 5ல் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட சனி பார்வை இருப்பது சிறப்பல்ல. அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம், பூர்வ புண்ணிய தடை இருக்கலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். மற்றபடி பூர்வீகத்தில் சொத்து பத்துக்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம். யாராவது ஆட்டையை போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, நீ இது செவத்தை செவத்தை கட்டிட்ட, இதுக்கு இந்தாண்ட வரைக்கும் எனக்கு இடங்குது, சும்மா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பலாம். நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், கடவுளை நம்புங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எந்த குறையும் இருக்காது. மற்றபடி கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது, இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல சனி பார்த்துட்டு இருந்தார், தூக்கமே வரல, வேலைக்கு உண்ணலை, உறங்கலை, டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இப்போது சனி பார்க்குறாரு. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது வேலைக்கு உண்ணுவது, உறங்குவது, செலவினங்கள் அசுப செலவுலாம் நடந்துச்சு. ஆனால் இனி சுப செலவு அசுப செலவு ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. இருந்தபோதிலும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி வருமானம் உயரும். கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடம் ஸ்தானத்தில் இருக்கிறார், தனஸ்தானாதிபதி. குரு பகவான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடம் சென்றிருக்கிறார். சூப்பர். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குரு பார்வை வேறு, ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது, பார்வை பலம் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், குரு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் ராசியை இப்போ குரு பார்க்குறதால உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ஒரு தெளிவில்லாத சிந்தனை, சூழல், எண்ணங்கள் இருந்தது. இப்போது குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு தெளிவான சூழல், சிந்தனை, செயல்கள் ஏற்பட்டு வேலை, தொழில், பிஸ்னஸ் எதில் இருக்கிறீங்களோ அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். சாதிப்பீர்கள். 9ஆம் இடத்துல கேது இருந்து இது நாள் வரைக்கும் பாக்கிய குறைவை ஏற்படுத்தினார். தந்தைக்கு இடர்பாடுகள், உங்களுக்கும் சில பிரச்சனைகள் தந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அதே குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே கேது இருக்கிறார். இருந்த போதிலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும். இப்போ 9ஆம் இடம் கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் திருப்தியாக இருப்பீங்க. கோயிலாக போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் கூட இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் அப்படின்னு கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது.
தந்தையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் அபிவிருத்தி ஆகும். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது கலைத்துறையில் பணியாற்றினாலும் சரி, இல்லை அரசு துறையில் பணியாற்றினாலும் சரி, தனியார் துறையில் பணியாற்றினாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம். பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய காலம். ஏனென்று சொன்னால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. இதனால் வரைக்கும் 11ஆம் இடத்தை சனி பார்த்தார். மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, லாபங்கள் அதிகமாக கிடைக்கல. ஆனால் இப்போ அதே சனி பார்த்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோவிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனால் குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். கொஞ்சம் சிக்கல் அப்படி இப்படி இருக்கத்தான் இருக்கும். 7.5 சனி இருக்குது இல்லையா, குடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும். அப்புறம் சொந்த பந்தங்களில் பிரச்சனை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க. அவ்வளோதான வழியை, மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ்னே சொல்லணும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறது பெரிய பெரிய புண்ணியங்க. ஸோ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அவ்வளோதான ஒழிய. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சுகம் கெடுகிறது அப்படின்னு சொல்லணும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள், கடைக்கண்ணி, ரெண்ட்டு கொடுங்க இல்லையா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் செலவு ஏதாவது ஒன்று வைக்கும். ஷட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுக்கும்பாங்க, ஃப்ளோர் போயிடுச்சு சரி பண்ணி கொடுக்கும்பாங்க. இதுபோல் ஏதாவது ஒரு செலவினங்கள் வைக்கும், அவ்வளோதான் ஒழிய. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து குரு பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் கைகூட உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரனையும் சனி பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கலைத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனையே வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை போற்றுங்கள். நாளுக்குடையவன் தன்னுடைய வீட்டுக்கு 12 இருக்கிறதால வீடு விற்கணும், மனம் விற்கணும், காலி மனம் விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ நல்லா உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம். முருகப்பெருமானை வணங்குங்கள். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடு தான். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ராசிக்கு? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறீர்கள். ஆனால் குரு பார்வை ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. குடும்பத்தை நல்லா பிரிப்பார். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் அனாவசிய சண்டை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக பேசணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அனாவசியமாக வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. உங்களால் செயல்படுத்த முடியலைன்னு சொன்னால் அப்போ ரொம்ப அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும். பேச்சையே தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் உங்களுக்குள்ள ஒரு வீரம் வரும், ஒரு இன்ட்யூஷன் வரும். இதெல்லாம் நல்லா பேசணும்னு தோணும், இருந்தாலும் பார்த்து பேசுங்க. மற்றபடி 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் 7 சூரியன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால எந்த முயற்சியும் காலதாமதம் எடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள், குரு 4ல் இருக்கிறார். 3ஆம் இடத்திலிருந்து வந்த குரு 4க்கு போயிட்டார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக. மற்றபடி 4 குரு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது. நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க. இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 4க்கு 12ல் இருக்கிறதால வீடு விற்கணும், மனை விற்கணும், காலி மனை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ளாட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட்டு விற்கிறாங்க கட்டி, அவங்களுக்கெல்லாம் விற்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நல்லா விற்கும், நல்ல விலை போகும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். சனி பார்வை இருக்குது. எதிர்பார்த்த தொகை வராது, எதிர்பார்த்த விலை கிடைக்காது. ஓரளவுக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு அல்லது மருத்துவ செலவு, அல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு வேற்றுமை கரை இருக்கும், சண்டை சச்சரவு வரும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் கேது இருந்து உங்களை அனாவசியமாக நிறைய கெடுத்தார். இப்போவும் கேது இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வரா கடன்கள், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷமாக 8 வருஷமாக சில பேர் பாக்கி நிறைய இருக்குதுப்பா தரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வரலாம். நீங்கள் காசு பணம் வரும், திரும்ப வரும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. 10ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார், இப்போவும் சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு திருப்திகரமான சூழல் ஏற்படும். இதனால் வரைக்கும் தொழிலில் மாங்குன்னு உழைச்சிங்க, லாபம் இல்லை, கெட்ட பேர் இருந்தது. இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகமும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிலை கண்டிப்பாக, லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரை 10ஆம் இடம் பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 4ல் அமர்ந்து 12ஐ பார்க்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டது. அசுப செலவும் இருக்கலாம், சுப செலவும் இருக்கலாம். இனி உங்களுக்கு சுப செலவு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு
கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டா அப்புறம் அவங்களும் டென்ஷன் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு அதிகமாக தான் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். சுக்கிரனுக்கு நீங்கள் பெருமாளை சேவிங்க, மற்ற மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார். மிக மிக சிறப்பாக இருந்தது, உன்னதமாக இருந்தது, உயர்வாக இருந்தது. இப்போ இனி இருக்காதா? ஏன்னா 3ஆம் இடம் போயிட்டார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம்தான். ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் உண்டு. குருவுக்கு குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம். 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், சூப்பர். 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். முக்கியமான இடங்கள் நல்லா இருக்க போது. அப்போது இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். குரு பயிற்சி ஆகிடுச்சு, 2லேருந்து 3க்கு போயிடுச்சுன்னு வருத்தப்படாது. ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இப்போ முதல் சுற்று நடக்குன்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் எதிர்பார்க்குற மார்க்கு வராது. வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. 2வது சுற்று என்பது 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அது பொறுத்தவரையிலையும் பார்த்தா வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் உங்களுக்கு ஒரு வழி வகுத்து விட்டு போகும். வேலை, உத்தியோகம், தொழில், திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லது நடந்து நல்ல அற்புதமாக செஞ்சு விட்டு போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலேயே ராகு ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். எந்த ஒன்றுத்தையும் எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. ஐயோ ஒன்று இதை விட பெருசாக செய்யணுமே இது அப்படின்னு பெருசாக யோசனை பண்ணி அப்போ டிலே ஆகும். காலதாமதம் எடுத்து கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் எடுத்த உடனே செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்படணும், செய்யணும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் கேது போய் பார்த்து இருந்தார். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ கேது அங்கே தான் இருக்கிறார். ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா குரு பார்த்துட்டார். அப்போ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. முதல்ல பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பாக்கியங்கள் இது நாள் வரைக்கும் சனி பார்த்து பாக்கிய தடைகள் ஏற்பட்டது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். தந்தையால் பிரச்சனைகள் நடந்தது, அனுகூலமான ஒரு சூழல். மற்றபடி ஒன்றும் குறையில்லை. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு சனி 12ல் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். இந்த 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போ பண வரவு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், தட்டுப்பாடுகள் இருக்கும்.
குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைந்து 2ல் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும், குடும்பத்தில் கடன் காட்சிகள் பிரச்சனை ஏற்படும், உங்கள் வாக்கு பிரச்சனையால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கிலும் சரி, எங்கேயும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், அது நல்ல தகவல். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி பெருமாளை சேவியுங்கள், முருகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.